ராஜ்மோகன் பேசினது. எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்ட குழந்தைக்காக அவங்க கார் கூட போக முடியாத வீட்டுக்கு போனார், அவங்க வீட்டு தரையில் போய் உக்காந்தார் அப்படின்றார். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லையே. அவர் விஜய் அவர்கள் வானத்திலிருந்து தவிரலையே, சாதாரணம் தானே. இதுவே விஜய் அவர்களுக்கு வயசாயிருச்சு, அவரால் கீழே உட்கார முடியாது அப்படின்ற இடத்துல 80 வயசான விஜய் அவர்கள் தரையில் உட்கார்ந்து அந்த வீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டாருன்னு சொன்னீங்கன்னா ஏற்கிறதா இருக்கும். ஏன் விஜய் அவர்கள் தரையில் உட்காரக்கூடாதா? ஸோ இந்த மனப்பக்குவம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அவரும் சாதாரணமான மனிதர் தான், இன்றைக்கி முதல்வர். ஆனால் வந்து அவங்களுடைய இதில் அவர் பங்கேற்றுக்கிட்டார். விஜய் மேலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவளை ரொம்ப குளாரிஃபை பண்ணையில் எதற்கு அவ்வளவு இதை வந்து உயர்த்தி சொல்லணும்? அங்கே வந்து அந்த பெண் வந்து ஒரு படிப்பு அது கிடைக்கலைன்ற விரக்தியில் இறந்துருக்காங்க. அங்கே ஒரு துக்கத்துக்கு போயிருக்காரு, அந்த துக்கத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது நல்லா இருக்குது. கார் கூட போகாத இடத்துக்கு எங்கள் தலைவர் போயிட்டாரு, அங்கே போய் தரையில் உட்காந்து அவங்களோட கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது.